எல்லா மனசுலேயும் தெய்வம் இருக்குதா இல்லையா? இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. தெய்வம் இருக்கிறது என்பதை நேரடியாக உணர்த்துமா, அறிவுறுத்துமா? அன்று மதுரையிலே பிட்டுக்கு மண் சுமக்க வந்தான் ஈசன் என்று ஒரு சரித்திர கதை இருக்கிறது. அந்த சரித்திர கதையிலே இறைவன் வந்தான் என்ற நம்பிக்கை கொண்டு வந்து தந்தது அப்பொழுது இறைவன் இருக்கிறான். திருப்பரங்குன்றத்திலே முருகனுக்கு தீபமேற்றுவதற்கு ஒரு சட்டப்பிரிவு அனுமதி கொடுத்தாலும் ஒரு பிரிவு அதை தடுத்தது. இங்கே இறைவன் இருக்கிறானா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இறைவன் இங்கேயும் இருக்கிறான். ஏன் என்று சொன்னால் இறைவன் அமைதியை விரும்புவான், மக்களுடைய ஒற்றுமையை விரும்புவான், நல்லோர்களின் நேசத்தை விரும்புவான். அதனாலே இறைவன் அங்கே ஒருதலை பட்சமாக செயல்படாமல் அமைதியை காத்தான். அந்த அமைதியே தான் இறைவன். இதுதான் உலகம். இந்த உலகத்திலே நம்பிக்கையே தெய்வம். நடமாடும் மக்களே தெய்வத்தினுடைய பிள்ளைகள். இதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சில பேர் செயல்களிலே தான் குறைபாடு. அதை நீக்கிவிட்டால் நாமும் அமைதியும் சந்தோஷமும் பெறுவோம். மற்றவர்களுக்கும் அது கிடைக்கும். முயற்சிப்போமா? எல்லாம் எங்கமயம்.